السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகின்றது. அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட மிகவும் முக்கியமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல துஆக்களை குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. அதே போன்று ஏராளமான துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த துஆக்களை நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். எவ்வாறு அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கும் இறைநேசர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தான் என்பதனை அந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான். அதாவது குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆ என்னவென்றால், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர்லி ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب என்று வரக்கூடிய இந்த துஆ, இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ.